الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال تعالى أيضا أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار والحطب رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாவுக ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறைத்தமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி
மனிதர்களுக்கும் ஏராளமான நியமத்துகளை, வித்தியாசமான நியமத்துகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்கி இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய சகல நியமத்துகளும் கொடுக்கப்பட்டதாக இருக்காது. அல்லாஹ் தஆலா சிலருக்கு கொடுத்த நியமத்துகள் சிலருக்கு கொடுக்கப்படாததாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வினால் தரப்பட்ட அந்த நியமத்துகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் நாம் பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு தரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால ஒவ்வொரு மனிதர்களும் பிறருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனக்கு மேலால் இருக்கக்கூடியவர்களுடைய நியமத்துகளை பார்த்து ஏங்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. உலகில் வாழும் போது உலகத்துடைய அமைப்பை ஒரு மனிதன் பார்க்க கூடாது. தனக்கு கீழால் உள்ளவரை, தனக்கு மேலால் இருக்கக்கூடியவரை பார்க்காமல் தனக்கு கீழால் உள்ளவரை பார்க்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. ஏன் அப்படி பார்த்தால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இல்லை என்றால் தனக்கு மேலால் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை, அந்த அருள் பாக்கியங்களை பார்க்கும்போது மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவனாக, அல்லாஹ்வுக்கு குறை சொல்லக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். அதனால கண்ணியமானவர்களே, நாம் உலகில் இபாதத் செய்கின்றோம், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகின்றோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய இபாதத் சீரானது மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை நாம் பாதுகாக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதனால எம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவனாக இவ்வுலக வாழ்வில் இருக்க வேண்டும். குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத் லியத்தகித பஅலுஹும் பஅலன் சுக்ரியா வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, நபியே, இந்த யூத கிறிஸ்தவர்களா அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை அவர்களுக்கு மத்தியில் அவர்களா பங்கு வைக்கிறார்கள்? இல்லவே இல்லை. நாம் தான் மனிதர்களுக்கு மத்தியில், அவர்களுடைய வாழ்க்கை மத்தியில் நாம் அவர்களை பங்கு வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைத்திருக்கின்றோம். அவர்கள் சிலர்களை காண சிலர்களை உயர்த்தியிருக்கிறோம். அந்தஸ்தினால, பதவியினால சிலர்களை காண சிலர்களை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். ஏன்? லியத்தகித பஅலுஹும் பஅலன் சுக்ரியா. உலகத்துடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் வாழும் போது அவர்கள் சிலர்களை பணியாளர்களாக எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய வாழ்வில் ஏற்றத்தால் உள்ளதாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியில் வைத்திருக்கின்றான். எனவே நபியே, உமது இரட்சகனுடைய ரஹ்மத் இருக்குதே, அருள் இருக்குதே, ரிசாலத் இருக்குதே, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய குப்பையை விட, உலக வஸ்தை விட மேலானது சிறந்தது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் எமக்கு மத்தியில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நியமத்துகளை வைத்துக் கொண்டு நாம் பொறாமை கொள்ளக்கூடாது, நாம் பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு வசனத்தில் குறிப்பிடும் போது, அம் யஹ்சுதூனன் நாஸ அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபضலி ஃபகத் ஆதைனா அலா இப்ராஹீமல் கிதாப வல் ஹிக்மத வ ஆதைனாஹு முல்கன் அஸீமா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது
அந்த யூத கிறிஸ்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நுபுவத்தை வைத்து இவர்கள் மீது பொறாமை கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதத்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். இது யூத கிறிஸ்தவர்களுக்கு பொறுக்க முடியாமல் இருந்தது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்து, இஸ்லாத்தை கொடுத்து, ஹிதாயத்தை கொடுத்து, குர்ஆனுடைய அந்த பாக்கியத்தை கொடுத்து, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா மேன்மை உள்ளவர்களாக அல்லாஹ் வைத்தான். இதனையும் அவர்கள் பார்த்து அந்த யூத கிறிஸ்தவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம், மேலும் அவர்களுக்கு பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வம்ச வழிபாட்டில் வந்தவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஏராளமான பெரும் ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இதனை தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அல்லமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நபுவத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். மேலும் அரபிகளை அல்லாஹ் இந்த நபுவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். மேலும் சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்து கண்ணியத்தை கொடுத்து அவர்களை உயர்வானவர்களாக அல்லாஹ் வைத்தான். அதனால இந்த யூதர்கள் இவர்கள் மீது பொறாமைப்படுகின்றார்கள் என்பதாக அல்லமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத் அது பாக்கியமானது. ஆனா உலகில் ஒரு மனிதனை கொடுத்த நியமத்தை இன்னொரு மனிதன் அதை பார்த்து ஏங்கக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. கண்ணியமானவர்களே, பொறாமையினால வரக்கூடிய விபரீதங்கள் ஏராளமானது. ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத, நிச்சயமா சத்தியமாக நான் பொறாமையை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், நான் உங்களை பொறாமை கொள்வதை விட்டும் எச்சரிக்கின்றேன். ஃபைனல் ஹஸத யகுலுல் ஹஸனாத்தி கமா தகுலுன் நார் வல் ஹஸப, நிச்சயமா சத்தியமாக பொறாமை இருக்குது, பொறாமை என்ற நோய் இருக்குது. மனிதன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அவனுடைய அமல்களை சாப்பிட்டு விடுகின்றன. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளங்கக்கூடிய ஒரு உதாரணத்தை தெளிவுபடுத்தினார்கள். எப்படி நெருப்பு விறகை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை என்ற நோய் அவர் செய்யக்கூடிய சகல நன்மைகளையும் அழித்து விடுகின்றன, சாப்பிட்டு விடுகின்றன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் சுனனே அபீ தாவூத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வுலக வாழ்வில் எதை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விளங்கி கொடுத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் சிலர்களை தனவந்தர்களாக, இன்னும் சிலர்களை ஏழைகளாக, இன்னும் சிலர்களை படிப்பற்றவர்களாக, பாமர மக்களாக, இன்னும் சிலர்களை அறிவுள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலகம் இயங்க வேண்டும், உலகம் கியாமம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்
சமூகத்தில் பலதரப்பட்ட அமைப்புள்ளவர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தஃசீருடைய உலமாக்கள் இதனை தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தொழுகிறோம், ஐங்கால தொழுகைகளை நாம் பேணி பாதுகாத்து தொழுகிறோம், குர்ஆன் திலாவத் செய்கிறோம், ஸலவாத் இஸ்திக்ஃபார்களை ஓதுகின்றோம், தான தர்மங்களை கொடுக்கின்றோம், இன்னும் நல்ல கர்மங்களை செய்கின்றோம். ஆனால் இதனுடைய நன்மையை நாம் பாதுகாக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், லா தஹாசது வலா தபாகலு வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் வெற்றி நடக்காதீர்கள், ஒருவருக்கொருவர் வெறுத்து நடக்காதீர்கள், ஒருவருக்கொருவர் புதுமுது காட்டி செல்லாதீர்கள். நீங்க அனைவரும் சகோதரர்களான அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறிவிடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்முடைய சமூகத்தில் பார்க்கலாம், ஒருவர் வீட்டை கட்டிவிட்டால் அவருக்கு சூழலாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய உறவினர்கள் பொறுக்க முடியாமல் அவருக்கு தீங்கை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வீட்டை பார்த்து சந்தோஷப்படாமல் பொறாமை கொள்கின்றார்கள். ஒருவர் வாகனத்தை வாங்கும் போது இன்னும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர்களுக்கு அது பொறுக்க முடியாமல் இருக்கின்றது. ஒருவர் அலா உடுக்கும் போது அதை பார்க்கும் போது இன்னும் சிலர்களுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கின்றது. பொறுமையுடைய விபரீதம் ஒரு மனிதனை கண்ணூரில் ஆழ்த்தி விடுகின்றன, ஒரு மனிதனை அழித்து விடுகின்றன, ஒரு மனிதனுக்கு தீங்கை செய்யக்கூடிய நிலைமையை தூண்டிவிடுகின்றன, ஒரு மனிதனை கொலை செய்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை மாறிவிடுகின்றன. கண்ணியமானவர்களே, இப்படியான பயங்கரமான நோயை விட்டும் நாம் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் சமூகத்தில் படித்தவர்களும் தான், குர்ஆனை வழங்கினவர்களும் தான், சாதாரண அமைப்பில் உள்ளவர்களும் தான். கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் மத்தியில் போற்றி பொறாமை உண்டாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடும் போது, நீங்க யாரும் யாருடைய குறைகளையும் என்னிடத்தில் சொல்லாதீங்க, நான் உங்களிடத்தில் வரக்கூடிய நேரத்தில், உங்களுடைய சபைக்கு வரக்கூடிய நேரத்தில் வான சலீமு சஜர், நான் உள்ளத்தில் யாரை பற்றும் கெட்டெண்ணம் இல்லாதவராக, உள்ள சீரானவராக நான் உங்களிடத்தில் வர வேண்டும். அதனால யாரையும் பற்றி நீங்கள் என்னிடத்தில் குறை சொல்லாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியமானவர்களே, பயங்கரம் நம் சமூகத்தில் தொற்றி இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு நோய்தான் பொறாமை நோய். கண்ணியமானவர்களே, எல்லாருடைய உள்ளத்திலேயும் இன்று இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு நோய்தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 11 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மிக அளவுள்ளவராக அல்லாஹ் ஆக்கினான். மிக அழகை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அவர்களுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்களாக இருந்தாங்க. தன்னுடைய குழந்தையில பின்யாமீன் என்று சொல்லக்கூடிய குழந்தையோடையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடையும் அளவு கடந்த அன்புள்ளதாக தன்னுடைய தகப்பன் இருக்கும்போது தன்னுடைய சகோதரமார்களுக்கு இந்த அன்பை பொறுக்க முடியாமல் போய்விட்டது. எங்களுடைய தந்தை இவ்வாறு யூசுப் உடன் எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்
அன்பு வைத்திருந்தார்களோ அந்த அன்பை மற்ற பிள்ளைகள் தன்னுடைய தந்தையிடத்தில் எதிர்பார்த்தார். கண்ணியமானவர்களே, அதனால அந்த விளைவுல வந்ததுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட்டி செல்லுகின்றார்கள். அவர்கள் ஆக இளைய மகனா இருந்தாங்க, சின்ன மகனா இருந்தாங்க. விளையாட கூட்டி சென்றார்கள். ஆனா தந்தை விடவில்லை, பயந்தார்கள். யூசுஃபுக்கு ஏதாவது நடந்துவிடும், அனுப்பவில்லை. ஆனா எல்லா சகோதரர்களும், உடன் பிறந்த எல்லா சகோதரமார்களும் தந்தையிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாட அனுமதிக்கும்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அனுமதி கொடுத்தார்கள், கூட்டி செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில அந்த இருந்த பொறாமையின் காரணமாக யூசுஃபை நாம் என்ன செய்யலாம், யூசுஃபை என்ன செய்யலாம், யூசுஃபுக்கு என்ன கெடுதியை செய்யலாம் என்று உடன் பிறந்த சகோதரர்கள் மசூரா ஆலோசனை செய்ய முற்பட்டார்கள். அதுல சிலர்கள் சொன்னார்கள், நாம் இவரை ஒரு பால் கிணத்தில் தள்ளிவிடுவோம். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், நாம் இவரை தந்தைக்கு தெரியாமல் கொண்டு விடுவோம் என்பதாக பல மசூராக்களை சொல்லப்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தான். கடைசியா மசூராவுடைய முடிவு வருகின்றது, ஆலோசனையுடைய முடிவு வருகின்றது. எப்படி யூசுஃபை ஒரு பால் கிணத்தில் தள்ளிவிடலாம் என்று எல்லோரும் கொண்டுபட்டார்கள். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணத்தில் தள்ளிவிட்டார்கள். இந்த நேரத்தில் அவர்களுடைய நோக்கம் யூசுஃபை கொலை செய்ய வேண்டும். தந்தை இடத்துல இதுக்கு பின்னால யூசுப் போயிருக்க கூடாது, போகக்கூடாது என்றொரு நோக்கத்துக்காக வேண்டி அவர்கள் கொலை செய்ய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணத்தில் தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த யூசுஃபை பால் கிணத்தில் வைத்து பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய முடிவா இருந்தது. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பொறாமை என்ற நோய் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கூட விட்டு வைக்கவில்லை, கொலை செய்ய முற்பட்டார்கள். நமக்கு குர்ஆன் தெளிவாக இந்த வரலாறை சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது, மா ஹஸப்து அஹதன் அலா ஷைஇன் மின் அம்ரி துன்யா, உலகத்துடைய நோக்கங்களுக்காக வேண்டி, உலகத்துடைய விடயத்துக்காக வேண்டி நாம் யாரையும் பொறாமை கொள்ள மாட்டேன். ஏன்? لأنه إن كان من أهل الجنة فكيف أحسده على أمر الدنيا وهي حقيرة. சொன்னார்கள், அவர் சொர்க்கவாதியாக இருந்தால் உலகத்துடைய அற்பமான ஒரு விடயத்துக்காக வேண்டி நான் எப்படி அவரை பொறாமை கொள்வேன்? உலகமோ அற்பமா இருக்கும் நிலைமையில் அந்த அற்பமான விடயத்துக்காக வேண்டி நான் எப்படி அவரை பொறாமை கொள்வேன்? மேலும் சொன்னார்கள், வைகான மின் அஹ்லின் நார், அவர் நரகவாதியா இருந்தால் ஃபகைஃப அஹ்ஸது அலா அம்ரி துன்யா வஹுவ யஸீரு இலன் நார். சொன்னார்கள், அவர் ஒரு நரகவாதியா இருந்தால் நான் எப்படி அவர் கொடுத்திருக்கூடிய அவருடைய நியமத்துகளை வைத்து, உலகத்துடைய விடயங்களை வைத்து நான் எப்படி அவரை பொறாமை கொள்வேன்? அவரோ நரகம் போகக்கூடியவராக இருக்கும் நிலைமையில் என்பதாக இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சரித்திரத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இன்று நம் சமூகம் சீரழிந்து போறதுக்கு காரணமா இருக்குது ஒவ்வொருடைய உள்ளத்தில் இப்படிய பொறாமை தான் காரணம். கண்ணியமானவர்களே, ஒத்துமை இல்லாம போறதுக்கு ஆக பிரதானமா இருக்கக்கூடிய காரணம் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை தான் காரணம். கண்ணியமானவர்களே, பொறாமை என்பது பயங்கரமான நோய். பொறாமை என்பது வானலோகத்தில் முதலாவது நடந்த
நடந்த பாவம். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பக்ரால தெளிவா சொல்லியிருக்கிறான். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுஜூத் செய்யும்படி ஏனைய வானவர்களுக்கு கட்டளை வரும்போது, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும்போது எல்லா வானவர்களும் சிரம் பணிந்தார்கள். காணிக்கைக்குரிய சிரமாக சிரம் பணிந்தார்கள், சுஜூத் செய்தார்கள். ஆனா இப்லீஸ் மறுத்துவிட்டான். கண்ணியமானவர்களே, ஏன்? அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உள்ள பொறாமைதான் காரணம், பெருமைதான் காரணம். சொன்னான் இப்லீஸ், خلقته من طين وخلقتني من نار. சொன்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணினால படைத்திருக்கிறான், ஆனா என்ன அல்லாஹ் நெருப்பினால படைத்திருக்கிறான். அதனால மண்ணை விட நெருப்பு மேலானது, நெருப்பு சக்தி உள்ளது. அதனால எப்படி நெருப்பு மண்ணுக்கு சிறப்பணிவது என்று பொறாமை கொண்டான், பெருமை அடிக்க ஆரம்பித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த பொறாமையின் காரணமாக, அந்த பெருமையின் காரணமாக அந்த இப்லீஸ அல்லாஹ் சபித்தான். கியாமம் வரைக்கும் அல்லாஹ் அந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா அவனை மரணிக்க செய்யாமல் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஏன் காரணம்? பொறாமை. கண்ணியமானவர்களே, வானத்தில் முதலாவது நடந்த பாவமும் பொறாமை என்ற பாவம் தான். பூமியில முதலாவது நடந்த பாவமும் பொறாமைதான். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 மகன்மார்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், காபீல், ஹாபீல். காபீல் விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஹாபீல் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடேனா இருந்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த சரித்திரத்தை, இந்த சம்பவத்தை உம்மத்தினர்களுக்கு தெளிவுபடுத்தும்படி அல்லாஹ் குறிப்பிடும் போது, வத்லு அலைஹிம் நப இப்னை ஆதம் பில் ஹக், உண்மையாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்மார்களுடைய சம்பவத்தை அவர்கள் மீது ஓதி காண்பியுங்கள், ஓதி காட்டுங்கள், சரித்திரத்தை சொல்லுங்கள். அவ்விருவர்களும் இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆகர். இருவர்களும் அல்லாஹ்வை நெருங்க குர்பானி கொடுத்தார்கள். ஆனா இக்லாஸுள்ள ஒருவருடைய குர்பானியத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒருவருடைய குர்பானி அங்க ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அடுத்தவர் கொடுத்த அந்த குர்பான் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கண்ணியமானவர்களே, இதனால தன்னுடைய சகோதரனை பார்த்து சொன்ன வார்த்தை குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படியான ஹாபில பார்த்து பொறாமை மூலமாக சொன்ன வார்த்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். நிச்சயமா சத்தியமா நான் உங்களை கொண்டு விடுவேன் என்று கூறினான். கண்ணியமானவர்களே, ஹாபில் சொன்ன வார்த்தை قال انما يتقبل الله من المتقين. அல்லாஹ் தஆலா தக்வாதாரிகளுடைய குர்பானியத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஹாபிலை பார்த்து சொன்ன சமயத்தில், கண்ணியமானவர்களே, என்ன நடக்குது? ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்தில் ஹாபிலோட சேர்ந்து ஒரு சகோதரி பிறந்தார். அதே போன்று ஹாபிலோட சேர்ந்து ஒரு சகோதரி பிறந்தார். இந்த 2 பேருக்கும் பிறந்த சகோதரிகளை மாற்றி திருமணம் முடிக்க வேண்டும். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷரியத்தில் சட்டமா இருந்தது. ஹாபிலோட பிறந்த சகோதரி அழகற்றவளா இருந்தார், ஹாபிலோட பிறந்த சகோதரி அழகுள்ளவளா இருந்தார். இப்ப ஹாபிலோட பிறந்த சகோதரி ஹாபிலுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க ஹாபில் விருப்பப்படவில்லை.
அவர் முடிக்கத்தான் விருப்பப்பட்டார். கண்ணியமானவர்களே, அதனால தன்னுடைய சகோதரன் கண்ணியமானவர்களே ஹாபில கொலை செய்து விட்டார்கள். ஏன்? அந்த பெண்ணை மாற்றி கல்யாணம் முடித்ததற்காக. கண்ணியமானவர்களே, அதை பொருந்திக் கொள்ளவில்லை. ஏன்? ஹாபிலோட பிறந்த சகோதரி மிகவும் வசீகரமான அழகுள்ள ஒரு பெண்ணா இருந்தார். இந்த பெண் ஹாபிலுக்கு முடிக்கிறது தான் அந்த சரியத்துல சட்டமா இருந்தது. ஆனா ஹாபிலுடைய சகோதரி அழகற்றவளா இருந்தார். அதனால இவர் முடிக்க வேண்டுமே, அது இவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதனால கொலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நமக்கு வரலாறை தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜப்ப இலைக்கும் தாஉல் உமம் கப்லகும் அல் ஹஸது வல் பக்லாவு. உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தினர்களுடைய நோய் உங்களிடத்துல பரவிவிட்டது, உங்களை தொத்திவிட்டது. அது என்ன நோய்? அல் ஹஸது வல் பக்லா. சொன்னார்கள், உள்ளத்தில் வரக்கூடிய பொறாமை என்ற நோய். இரண்டாவதா சொன்னார்கள், ஒருவருக்கொருவர் வெறுத்து வெட்டி நடக்கிற இந்த தன்மை, இந்த நோய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வல் பக்லாஉ ஹியல் ஹாலிகா. ஒருவருக்கொருவர் வெறுத்து நடப்பதற்கிறே இது மொட்டை அடித்து விடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அம்மா இன்னிலா அகூலு தஹ்லிகு ஷஅர். நான் இந்த இடத்துல முடியை வலிக்கிற அந்த கருத்துல சொல்லவில்லை, தலையிலே கூடிய முடியை வலிக்கக்கூடிய கருத்தில் சொல்லவில்லை. லாக்கின் தஹ்லிகு தீன். எந்த மனிதனிடத்துல பொறாமை இருக்குதோ அவரது மார்க்கத்தை அழித்து விடுகின்றன, மொட்டை அடித்து விடுகின்றன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். எந்த மனிதனிடத்துல பொறாமை இருக்குமோ கண்ணியமானவர்களே, அவருக்கு இருந்து நாளுக்கு நாள் தீன் வெளியாகிக் கொண்டிருக்கும். தீனுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை அவருடைய வாழ்வை விட்டும் வெளியேறக்கூடியதா இருக்கும். அவர் நாளுக்கு நாள் அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் தூரமாய் கொண்டிருப்பார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பஸ்ஸார்ல வரக்கூடிய ரிவாயத் இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹான ரிவாயத் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஈனு அலா கதாயில் ஹவாயிஜி பில் கித்மா ஃபைன்ன குல்லதி நிஅமத்தின் மஹ்சூதுன். இப்னு அபி துன்யால வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் போது, அதை செய்யும் போது மக்களுடைய கண்களில் தெரிபடாமல் அதை மறைத்த நிலைமையில் செய்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களே, எல்லாரிடத்திலேயும் எல்லா நியமங்களையும் சொல்லக்கூடாது. ஏன்? பொறாமை கொள்ள ஆரம்பிப்பார். கண்ணியமானவர்களே, அதனால் ஒரு வீட்டை கட்டுவதா இருந்தாலும் மறைத்து தான் கட்ட வேண்டும். ஒரு மனிதனுடைய கண்ணுடைய பார்வையுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. ஒரு மனிதன் பொறாமையினால வாயெடுத்து ஏதாவது ஒரு கெடுதியை சொல்லிவிட்டால் அதனுடைய தாற்பயம் இங்க பாதிக்கப்படுகின்றது, அதனுடைய விளைவு உண்டாகின்றது. அதனாலதான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் போது மறைத்து ஒழித்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஏன்? ஒவ்வொரு நியமத்துகளும் பொறாமை கொள்ளப்படக்கூடியதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பெருமொரு நோயாக நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒருவர் ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாது, ஒருவர் அழகான முறையில் ஒரு திருமணம் முடிக்க முடியாது. ஏன்? பொறாமை கொள்கின்றார்கள். ஒருவர் அழகான ஒரு வாகனத்தை வாங்க முடியாது, அழகான விதத்தில் ஒரு திருமணத்தை முடிக்க முடியாது. ஒருவருக்கு அழகான பிள்ளை கிடைத்து விட்டால் அதை பார்த்து ஏங்கக்கூடியவர்கள், பொறாமைப்படக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். இதால என்ன விளைவு ஏற்படும்? நாளுக்கு நாள் பொறாமைப்படக்கூடியவர் நோயாளியா மாறிவிடுகிறார்.
அவருடைய உள்ளம் எரிந்து கொண்டே இருக்கும். அவர் நிம்மதியற்ற ஒரு வாழ்வை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். மனைவியால, பிள்ளையால, சொத்தால இவருக்கு நிம்மதி கிடைக்க மாட்டாது. இவர் பிறருடைய நியமத்திலே பார்த்து ஏங்கி ஏங்கி தன்னை மாய்த்துக் கொள்வார்கள். தன்னுடைய உடம்பை பலகீனப்படுத்திக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இமாம்னா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல தெளிவா சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிநிஅமில்லாஹி அதாவ், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சில எதிரிகள் இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு சில நியமத்துகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த நியமத்துகளை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய சில எதிரிகள் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, கேட்கப்பட்டது அவர்கள் யார்? சொன்னாங்க, அல்லதீன யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضل. அல்லாஹ் அவனுடைய அருளினால் மனிதர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துல பார்த்து பொறாமை வைக்கிறார்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய எதிரிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பொறாமையினால வரக்கூடிய விளைவுகளை உலமா பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது விளைவு கம்முன் லா யன்கதி. மனிதன் உள்ளத்துல பொறாமைப்படக்கூடிய மனிதன் உள்ளத்துல கவலை இருந்து கொண்டே இருக்கும். கவலை தீரமாட்டார். இரண்டாவதாக முசீபத்துன் லா தூஜரு அலைஹி. அவர்கள் எல்லா விடயங்களும் சோதனையாத்தான் இருக்கும். அந்த சோதனைக்கு இவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்தினால கூலி வழங்கப்பட மாட்டார். சில சோதனைகள் அடியாருக்கு அல்லாஹ்வுடைய புறத்தினால வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு கூலியை கொடுக்கிறான். ஆனா இந்த அடியானுக்கு அல்லாஹ் கூலியை வழங்க மாட்டான். சோதனை மாத்திரம், அந்த சோதனையை மாத்திரம் அந்த அடியான் சுவைத்துக் கொண்டிருப்பான். அடுத்தது கேவலம், புகழுக்குரிய கேவலம் அல்ல என்று சொன்னாங்க. அடுத்ததாக சஃப்துர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறான். அடுத்ததா சொன்னார்கள் அதம தௌஃபீக், நல்ல விடயங்களை செய்ய அல்லாஹ் இந்த மனிதனை சந்தர்ப்பங்களை கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, குர்ஆனை தூக்கி ஓதக்கூடிய, ஸிக்ர் ஸலவாத்திலே ஓதக்கூடிய, நல்ல விடயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை, அல்லாஹ்வுடைய அனுகூலத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்பதாக கிதாபுல உலமா பெருமக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்ததாக இவரால சமூகம் சீர்கட்டு போகும், சமூகத்துக்கு நலன் உண்டாகாது, சமூகத்தில் கெடுதி உண்டாக ஆரம்பிக்கும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான பயங்கரமான நோயை விட்டு நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.